பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு வானொலி வச்சுருவோம். 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 பல் அளவுக்கு பூண்டு போட்டுக்கிறேன். இதை ரெண்டும் நல்லா வதங்கிக்கிறட்டும். இந்த வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா மசிச்சு அதில் சேர்த்துக்குருவோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். நல்லா வதங்க தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசால்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மசால் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், குழம்பு மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கட்டியாக புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் ஊற்றிக்கிடுவோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி ஒரு கொதிச்சதும் பருப்பு உருண்டை ஒன்று வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, சிறுபருப்பு இது 3மே பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் நனைய போட்டு இதை வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு எல்லாம் சேர்த்து வரமிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த பருப்பை அரைச்சதுலேயேவும் கொஞ்சமாக அந்த பருப்பு விழுது, அதோட கொஞ்சம் தேங்காய், 2 முந்திரி, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அதை ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்துருவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அந்த உருண்டை